ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29 வசனம் 14 முன்பகுதி பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் தொடங்குது. அப்படின்னா என்ன? முந்தின வசனத்தை நம்ம வாஸ்து பார்க்கணும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்குது. ஆதலால் இதோ நான் ஒரு அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். பாருங்க, அந்த ஜனங்கள் இந்த வசனம் நமக்கு என்ன போதிக்குன்னா, ஆண்டவர் தான் இதை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. முழு மனதுடன் கர்த்தரிடம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதித்து அவருக்கு கீழ்ப்படுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெயர் கிறிஸ்தவராக நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிப்பை பெற்று அவரை ஆராதித்து அவருக்கு கீழ்ப்படுகிறாக நாம் மாற வேண்டும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் ஆதலால் இப்படி ஜனங்கள் இப்படி இருக்காங்க, ஆனால் நான் அவங்களுக்குள்ள அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரம் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அப்போவாது இவங்க என்னை முழு இருதயத்தோடு தொழுது கொள்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவர் இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறாராம்? அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய வேகளின் வேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன அற்புதமான அதிசயமாக்கனா, அவங்க தன்னை ஞானவான், தாங்கள் ரொம்ப வேகி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கெட்டு போயிடும். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்பவர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவங்கெல்லாம் மறைச்சிட்டு இதெல்லாம் யார் நம்மளை பார்க்க முடியும்? நம்முடைய கிரியைகள்லாம், நம்ம அந்த காலத்தில் நடக்கிற கிரியைகள்லாம் யார் நம்ம பார்க்க முடியும், யார் நம்மளை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஐயோ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு, பாருங்கள் எவ்வளோ அருமையாக கேட்குறாரு, குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ அப்படின்னு சொல்கிறார். உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை நோக்கி குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லத்தகுமோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி வெளிக்காடாக எண்ணப்படும். அக்காலத்தில் என்ன ஆகுமாம்? செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். வேத புத்தகத்தின் வார்த்தைகளை அவங்க கேட்கும்படியான ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். அவர்கள் செவிடர்கள் தான், ஆனால் வேதத்தின் வசனங்களை அவர்கள் கேட்கும்படியாக நான் செய்வேன். குருடர்களின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். எவ்வளோ அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அங்கே நியாயம் வெளிப்படும், என்னுடைய நியாயம் அங்கு வெளிப்படும். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபை குறித்து என்ன சொல்கிறாரு? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பாருங்க, எப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்து, நீங்கள் என்னை முழு உள்ளத்தோடு தொழணும், வாயினால் நீங்கள் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், மற்றபடி அவருடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்குது. நம்மிடம் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? முழு மனதோடு என் பிள்ளைகள் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படிதான், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு கீழ்ப்படினும் அவரை ஆராதித்து நாம் மகிழ வேண்டும். முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். மெய் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர பெயர் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அவிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவரை கீழ்ப்படிகளாக மாறுவோமா? அன்றைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது அதிசயமான பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு தலை தூக்காதபடி ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார். அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்குன்னு சொல்லி எத்தனை ஆதங்கப்படுகிறீர். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி எத்தனை அழகாய் நீர் அந்த ஜனங்களை நடத்தி வந்தீர். அதுபோல் நாங்களும் கூட கர்த்தாவே, நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மிடத்திலே அன்பு கூற வேண்டும், உம்மை சேவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அப்படிப்பட்ட கர்த்தாவே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கோம். பெயர் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, மெய் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே உம்மை ஆராதித்து உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த அதிசயமான நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்தி கொள்ள எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் 17 வசனம் 10-11. இன்றைய கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பட்டணத்தில் எதற்காக எதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பட்டணத்தில் எதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தார்?